நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க, ஃபாலோவர்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஹேப்பி நியூ இயருங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு, நானுமே உங்களுக்காக கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஒரு விஷயம் நினைப்போங்க. போன வருஷம் எப்படி போனாலுமே சரி, அந்த ஃபர்ஸ்ட்டு நாள் நியூ இயர்ல உள்ள ஃபர்ஸ்ட்டு நாள் வந்துட்டு எப்படியாச்சும் சந்தோஷமா இருக்கணும். அப்பனா அதுதான் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நெனப்போம். இப்போ பெருசா யூடியூப்ல நான் என்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுறதும் கிடையாது. கஸ்டமர் ரிவ்யூஸுமே ஷேர் பண்ணுறது கிடையாது. ஆனா, இன்னைக்கு காலையிலேயே ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டு நடந்துச்சுங்க. அத கண்டிப்பா ஷேர் பண்ணல அப்படின்னா, எனக்கு நெஞ்சே வெடிச்சு போகும் போல இருக்கு. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணா மட்டும் தான் எனக்கு இது வந்து ரிலீஃபா இருக்கும். நேத்தைக்கு ஒரு கஸ்டமர் வந்து ட்ரீம் கேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. டார்க் சாக்லேட் ட்ரீம் கேக்கு. இன்னைக்கு காலையில அவங்க கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ட்ரீம் கேக்கில் ஒயிட் சாக்லேட்டை காணலை அப்படின்னு. டார்க் சாக்லேட் ட்ரீம் கேக்கில் எப்படிங்க ஒயிட் சாக்லேட் வரும்னு சொல்லி எவ்வளோ சொன்னோம். ஆனால் அவங்க எடுத்துக்கவே இல்லை. அவங்க பேசின வார்த்தைகளை கேட்டோன்னா எனக்கு இப்போ வரைக்கும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் நான் அதை ஷேர் பண்ணலை. அவங்க ஏதோ ஒரு பேக்கரியில் ட்ரீம் கேக் வாங்கினாங்களாம். அதில் வந்து ஒயிட் சாக்லேட் இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு டார்க் சாக்லேட் ட்ரீம் கேக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கேக், அதுக்கு மேலே சாக்லேட் மூஸ், அதுக்கு மேலே நட்ஸு, சாக்லேட் கனாஷ், மேலே வந்துட்டு சாக்லேட் போடுவோம். இதுதான் ப்ரொசீஜர்னு நினைக்கிறேன். அவங்க எங்கே சாப்பிட்டாங்கன்னு தெரில. ஆனால் பேசின வார்த்தை மட்டும் இந்த வருஷம் முடிஞ்சாலுமே மறக்காது.